ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 3 வகையான முருங்காய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பியதனியல்னு சொல்லக்கூடிய வெரைட்டியை சேர்ந்த முருங்காய். இது வந்து ஒரு 3 மழை மார்ச் மாதத்தில் பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து கொஞ்சம் கருத்துருக்கு. காய் ஃபுல்லாகவுமே லேசாக அந்த பிளாக் ஷேடு வந்து லேசாக தெரியுது. ஆனால் ரொம்ப தள்ளி வச்சு பார்த்தா அவ்வளோ தெரில. அடுத்து வந்து நம்ம பறிக்க போகிறது வந்து கரும்பு முருங்காய். இப்போ இந்த முருங்காயில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 முருங்காய்க்கும் மலையில் காய் எவ்வளோ தூரத்துக்கு கருத்துருக்குங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரங்கிற கணக்கில் 3 மழை பெஞ்சு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கரும்பு காய். இந்த 2ம் இது வந்து பெரிய லெவலில் கருக்கில் அந்த காய் வரி வரக்கூடிய இடத்துல மட்டும் சின்னதாக வெள்ளை கலரில் இருக்குது. கரும்பு காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் மேலே மட்டும்தான் லேசாக வெள்ளையாக இருக்குது. இப்போ அந்த காய் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது அந்த ஒரு காய் வந்து பியதனியல் காய், இது வந்து கரும்பு காய். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பிளாக் ஷேடே தெரியல. ஆனால் பியதனியல் காயில் காம்பு கரையில் இருந்தே தெரியுது பிளாக் ஷேடு. இப்போ அடுத்து எந்த காயை பற்றி பார்க்க போகிறோன்னா அழகி விலை. இந்த 3 மரமுமே இந்த பிஞ்செல்லாம் ஒரே நேரத்தில் பிரித்த பிஞ்சு தான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மரத்தில் இருந்துருக்கு. ஒரு 3 பெரிய மலைகளில் நல்லாவே நனைஞ்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, காய் வந்து எந்த மாதிரி நிறம் மாறி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. இப்போ இந்த அழகிவிலை காய் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பியதனியலோட இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக மாறி இருக்கும். ஏன்னா இது வந்து அது பியதனியல் அளவுக்கு நிறம் மாறாமல் தக்க வச்சுக்க முடியல. எதனாலன்னா 3 மரமுமே ரன் பண்ணி விடலை, கவாத் பண்ணி விடலை. கவாத் பண்ணி விடாமல் திருப்பி பூத்து பிஞ்சு பிடிச்சது தான். அப்படி இருக்கக்கூடியதில் எப்படி கருத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸான வீடியோ. பார்த்தீங்கன்னா இது தெரியும். இப்போ இந்த காய் பறித்ததுக்கப்புறம் அந்த முருங்காயும் சேர்த்து காட்டுவோம் பாருங்கள். 2 காய் பறிச்சிருக்கோம். பொதுவாக கவாத் பண்ணி விட்ட முருங்கை மரங்களாக இருந்தால் வெயில் காலங்களில் அதிகமாக மழையே பெஞ்சாலும் அதில் பிடிச்சிருக்க காய்கள் வந்து கருக்காது. நம்ம எதுவுமே கவாத் பண்ணி விடாத மரங்களில் உள்ள காயை வச்சு தான் டெமோ காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகி விலை காய் வந்து எப்படி ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு கால்வாசி காய் காம்பில் இருந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே பிளாக் ஷேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 வெரைட்டி பியதனியல், கரும்பு, அழகி விலை, இந்த 3 வெரைட்டியில் கவாத் பண்ணாமல் விட்டு அந்த மரங்கள்லாம் வெயில் காலத்தில் காய்க்கும்போது அதிகமான மழைகள் பெய்யும்போது எந்த காய் அதிகமாக கருக்குன்னு பார்த்தா அழகி விலை ஃபஸ்ட்டு அதிகமாக கருக்கும். 2வது வந்து பியதனியல் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3வது வந்து கரும்பு. கரும்பில் பிளாக் ஸ்பாட் பார்க்குறது ரேர் தான். காய் நல்லாவே இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்கும். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.